லாஸ்ட் வீடியோவில் வாடி போச்சுன்னு சொல்லி காட்டின மிளகாய் செடி தான் இது. இதை வந்துட்டு நான் ஃபர்டிலைசர் ஊற்றி தான் வந்துட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வெத்தலை செடியில் கூட இன்னொரு மிளகாய் செடி இருந்துச்சு. இது ரெண்டையும் வந்துட்டு எப்படியாவது போட்டு மிளகாய் செடியை வளர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொட்டி, அது கத்திரிக்காய் செடி இருந்தது. அந்த கத்திரிக்காய் வந்து காஞ்சு போச்சுருந்தனால அதில் உள்ள ஒரே ஒரு கத்திரிக்காயும் பறிச்சுட்டு அப்புறம் அந்த மண்ணை வந்து ரெடி பண்ணிவிட்டு 2 சின்ன தொட்டிலையும் உள்ள அந்த மிளகாய் செடியை வந்து இந்த பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்துட்டு அது வேறு டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேறு டேமேஜ் ஆகாமல் அந்த மிளகாய் செடியை எடுத்து அப்படியே அந்த பெரிய பாட்டுக்கு மாற்றியாச்சு. அந்த கத்திரிக்காய் செடி ஏன் காஞ்சிச்சுன்னா, நர்சரியில் போய் கேட்டேன். இங்கே வாங்கின எல்லாமே எனக்கு காஞ்சு போகுது அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க டிஏபி கொடுங்க, நாங்கள் இங்கே எல்லா செடிக்கும் டிஏபி தான் கொடுப்போம், அதனால வீட்லேயும் நீங்கள் டிஏபி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் அதை கொடுக்காம விட்டதால் இங்கே வந்து இயற்கை உரமே கொடுத்தனால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் அது காஞ்சிடுச்சு. நான் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணிட்டேன். மிளகா விதையெல்லாம் போட்டு பார்ப்பேன். ஆனால் மிளகா மட்டும் முளைக்காது. ஆனால் அதுதான் ஈஸியாக மிளகா, தக்காளிலாம் வந்துட்டு சும்மாவே எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடக்கிறது. ஆனால் நான் விதை போட்டால் மட்டும் முளைக்காது. இது ரெண்டுமே வந்துட்டு அந்த கிச்சன் வேஸ்ட்லாம் வந்துட்டு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். அதனால வந்தது தான் இந்த 2 செடியும். இந்த 2 செடியும் எப்படியாவது காப்பாற்றி வளர்த்து இதுலேருந்து நிறைய மிளகா பறிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் நம்மளால் பறிக்க முடியுதா இல்லையான்ட்டு. இவ்வளோ நாள் இந்த 2 மிளகாய் செடியை நான் ரொம்ப செமி ஷேடான பிளேஸில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா டைரக்ட் சன்லைட் பட்டுச்சுன்னா இது ரொம்ப குட்டி செடி இல்லை, காஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுவும் ஒரே ஒரு நாள் மாடியில் வச்சதுக்கே அது காஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்து தான் இந்த மாதிரி கொண்டு வந்தேன். இது எவ்வளோ நாளில் காய் தருதுன்னு பார்க்கலாம்.